வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பலன் 48 நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த 48 நாளைக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு குரு என்ன பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்க்கக்கூடிய பார்வை அவருடைய 10ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் விருச்சிக வீட்டையே பார்க்கிறார். அதே போல் மகர வீட்டை பார்க்கிறார். அதே போல் மீன வீட்டை பார்க்கிறார். அப்போது 5, 7, 9 அந்த பார்வையில் பார்க்குறப்போ, 5ஆம் பார்வையாக பார்க்குறப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு மாற்றம் வரப்போகுது. குலதெய்வ வழிபாடு நல்ல பலன் தரும். குலதெய்வம் தெரிய போகுது, இதுதான் குலதெய்வம் அப்படின்னு தெரிய போகுது. அதே மாதிரி தெய்வீக காரியங்களில் ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். தாய் தந்தையரை ஆன்மீக யாத்திரைக்கு அனுப்பிச்சி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா அதை அனுப்பிச்சி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி அனுப்பிச்சி வச்சா நல்லது கிடைக்கும். அதே மாதிரி கூட்டாளிகளாலோ துணைவி மனைவி வழியிலோ ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். கூட்டாளிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கவும் வேணும். அதே மாதிரி பாக்கியன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாகம் தந்தை வழி உறவுகளிலாலோ இல்லை தந்தை வழியில் ஏதாவது பணம் வாங்கி கொடுக்கறது, சித்தப்பா பெரியப்பா, இந்த பணப்பிரச்சனைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடு நல்லா இருக்கும். அதே மாதிரி அதாவது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு பால் தானம் வாங்கி கொடுப்பது நல்லது. பால் தானம் செய்வது நல்லது. வணக்கம், வாழ்க வளமுடன்.